நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு நான் லாஸ்ட்டாக கொடுத்துருந்தேன் அந்த டெம்ப்ளேட் ஃபைலை எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியலை. ஸோ நிறைய பேர் வந்து டெம்ப்ளேட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம வந்து டெம்ப்ளேட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற ஆப்போட நேம் பார்த்திங்கன்னா ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. நீங்கள் வந்து நார்மலாக யூசி ப்ரௌசரில் போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபோல்டரில் போங்க. இப்போ நான் வந்து டவுன்லோட் அப்படின்ற ஃபோல்டரில் தான் இப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் போயிட்டு அந்த ஜிப் ஃபைலை வந்து இது மாதிரி வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 டாட்ஸையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்ட்ராக்ட் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து குட்டி பாப்பப் விண்டோவில் ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு தனியாக ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா 131 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் என்னென்ன ஃபைல் கொடுத்துருக்கணும் அது எல்லாமே இருக்கும். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட்டாக கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஃபைல் இருக்குது. அப்புறம் வந்து PNG டெக்ஸ்ட்டு, பேக்ரவுண்ட் இமேஜ், பார்டர் இமேஜ், இன்ஸ்டாகிராம் லோகோ எல்லாமே வந்து அதிலே கொடுத்துருக்கேன். ஸோ தனித்தனி லிங்க்காக வந்து கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் வந்து இது மாதிரி ஒரே ஃபைலாக கொடுக்குறேன். ஸோ ஒரே ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 by 1 நான் சொல்கிற வீடியோவில் சொல்கிற அந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி ஓப்பன் பண்ணி அதாவது ஆட் பண்ணிக்கோங்க டெம்ப்ளேட்டில். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் இப்போது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. நீங்கள் நார்மலாக யூசி ப்ரௌசர் இல்லை கூகுளில் வந்து சர்ச் பண்ணால் வர ஃபஸ்ட்டு லிங்க்கில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஆப்பு. ஓகே, இப்போது ஆவி பிளேயரில் எப்படி நம்ம டெம்ப்ளேட் லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். பாட்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் யாருக்கெல்லாம் வந்து டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காம பாதியிலே வந்து டெம்ப்ளேட் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ண அதாவது நான் சேவ் பண்ணியிருக்கிற அந்த ஃபோல்டர் போய்ட்டு டெம்ப்ளேட் ஃபைலை வந்து லோட் பண்ணுறேன். ஒரு சிலருக்கு இந்த டவுன்லோட் அதாவது இது மாதிரி டெம்ப்ளேட் ஃபோல்டர் லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்தாலே அமௌண்ட் கேட்கும் சிலருக்கு வந்து அமௌண்ட்டு கேட்காம ஸ்ட்ரைட்டாக இது போல் வந்துடும். இதில் வந்து எம்டியாக இருக்கும், எந்த ஃபோல்டருமே காமிக்காது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற ஆவி பிளேயரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொடுத்துருந்த ஆவி பிளேயர் லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் ரீசெக் பண்ணி புது லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த லிங்க் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஃபைல் வந்து லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். இதில் தான் வந்து 1 by 1 நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுவும் வந்து 3D டெம்ப்ளேட் தான். ஸோ இதை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்டர் இமேஜ் தான் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஆடியோ ப்ரொவைடர் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1க்கு மேலே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், பார்டர் இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் நார்மலாக இமேஜ் ஆப்ஷன் போங்க, ஜென்ரல் கீழே இருக்கிறது. அதில் கஸ்டம் இமேஜ் அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் பார்டர் இமேஜ் ஆட் பண்ண போகிற அந்த ஃபோல்டர் போய்ட்டு அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஃபோல்டர் போய்ட்டு அதிலே நான் வந்து பார்டர் இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபுல் ஸ்க்ரீன் பார்டர் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு PNG டெக்ஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கம்போசிஷன் 3ல் லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான் நமக்கான PNG டெக்ஸ்ட். ஸோ கம்போசிஷன் 3ல் லாஸ்ட் இமேஜ். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜ் அப்புறம் கஸ்டம் இமேஜ் அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ண போகிற அந்த PNG டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கொடுக்குற இந்த PNG டெக்ஸ்ட்டோட லிங்க் வந்து ஒரே ஃபைலாக அதாவது டெம்ப்ளேட் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் 3ல் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த நமக்கான பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜ், அப்புறம் கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து ரேசர் அப்படின்னு சொல்லி பிஎன்ஜி டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த காரோட ஃப்ரண்ட்டில் வர மாதிரி லோகோ மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கிறதுனா நீங்கள் வேறு ஸ்டைலில் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்காக நம்ம சேனலில் 2 வீடியோ இருக்குது. ஸோ அந்த 2 வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜில் காரோட பிக்சர் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது ஃப்ரண்ட்டில். ஸோ அந்த லைட்டுக்கு வந்து நான் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். அது வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா கம்போசிஷன் 1ல் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் ஒரு இமேஜ் வந்திருக்கும். ஸோ அது வந்து ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த லைட்டு ஃப்ரண்ட் ஹெட்லைட் வந்து எனேபிள் ஆகிடும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அது வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி சைஸ் எப்படி லோகோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது இன்ஸ்டாகிராம் யூடியூப் லோகோ வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட்டுக்கு கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். பிளர் எஃபெக்ட்டுக்கு மேலே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன் கீழேருந்து மேலே. ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் கஸ்டம் இமேஜ் அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நார்மலாக எப்படி நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த பிஎன்ஜி அப்புறம் யூடியூப் அப்புறம் இன்ஸ்டா பிஎன்ஜியை வந்து லோட் பண்ணிக்கோங்க, அதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2மே ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற அந்த பார்ட்டிகள் வந்து எப்படி ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1ல் 2 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதில் 2வதாக இருக்கிற பார்ட்டிகல் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பியரன்ஸ் போங்க. ஸோ அப்பியரன்ஸில் கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பார்ட்டிக்கல் வந்து செட் பண்ண போகிறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் பார்ட்டிக்கல் இல்லை ஸ்டார் பார்ட்டிக்கல் வந்து செட் பண்ண போகிறீங்களா அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார் பார்ட்டிக்கல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து பார்ட்டிகளோட ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அடுத்து பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த எல்லா வீடியோஸ்லையும் டெக்ஸ்ட் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு சிலர் வந்து புதுசாக பார்க்குறவங்க இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோலையும் நான் டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். கம்போசிஷன் 2ல் கீழேருந்து மேலே ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இமேஜ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸில் ஃபஸ்ட்லேயே வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டியூப் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேனல், அதாவது நம்ம சேனல் நேம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட நேம் இல்லை இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல் நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா டைப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆப்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ப்ரீசெட்டில் போய்ட்டு 720 பைட் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டைமிங் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சைஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதாவது வீடியோ வித்தும் வீடியோ ஹைட்டும் 1280x720 இந்த ஷேப்பில் இந்த சைஸ் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாவிலையும் நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.